மணி எத்தனை? ஐயோ லேட்டா வேற ஆயிப்போச்சு. ஸ்கூலுக்குள்ள போகணும். பைபிள் வாசிப்போம். பைபிள இப்ப போட்டுட்டு இருக்க டைமுக்கு பாப்பா எலும்பு எலும்பு எல்ரா ஜுவேட்டு எலும்புங்க, ஸ்கூலுக்கு நேரம் ஆயிட்டு. ஓடியா ஓடியா சீக்கிரம். உன்னையால லேட்டா ஆகி எனக்கு ஜபம் கூட பண்ண முடியல. சீக்கிரம் இடியல அனுப்பிட்டு ஜபத்து பண்ணதுக்கு உட்காரலாமா. அப்ப ஒரு பையனை கிளப்பி போடு 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 டக்கு டக்குன்னு போடு, டக்கு டக்குன்னு போடு, பேண்ட் போடு, போடு. ஸ்கூலுக்கு போனுங்க, சீக்கிரம் ரெடி ஆகணும்னு இருக்கா. உங்க அப்பா எங்க எழுப்புவாரு? எல்லாத்தையும் நான் தான் செய்யணும் இந்த வீட்டுக்குள்ள. வா, இந்த பையனுக்கு பேண்ட் இடுப்புல நிக்க மாட்டுக்கு ஒரு 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 பெல்ட் வாங்கிட்டு வர சொன்னாலும் எங்க வாங்கிட்டு வராவ? என்னங்க என்னங்க குளிச்சிட்டு இருக்கேன், வாங்க சீக்கிரம். ஒரு மனுஷன் எவ்வளவு நேரம் குளிப்பான் சொல்லுங்க? ஜோம் பண்ணலாங்க. உங்க ரெண்டு பேரையும் அனுப்பி விட்டுட்டு தான் நான் ஜோம் பண்ணணும். இந்த பையனுக்கு நான் ஒரு பெல்ட் வாங்கிட்டு வர சொன்னேன்ல. அவங்க பேக் டிஃபின் வச்சிருக்கேன் உள்ள. எல்லோன்னு என்ன பாருங்க, நிக்க கூட மாட்டுக்கு. என்ன சைஸ்ல நீங்க வாங்கிட்டு வாரீங்க? என்ன சைஸ், என்ன லட்சணத்துல சோறு கொடுக்க பிள்ளைக்கு? ட்ரெஸ் எல்லாம் லூஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. எங்க அம்மா இருக்கும்போது பிள்ளைக்கு ட்ரெஸ் எல்லாம் டைட்டா இருந்துச்சு. வார இந்த பையனுக்கு துணியை துவைச்சு போட சொன்னோம்ல. என்ன பாக்கெட்ல ஒரு அழுக்கு கூட போகல. என்னங்க நீங்க இப்படி பண்ணுறீங்க? இன்னும் மே மாசம் நம்ம ஊருக்கு போகும்போது அந்த பையன் தடிப்பான். போற வழியில பஸ் வந்துரும். போங்க போங்க எல்லாரும் போங்க. செருப்பு போட்டுட்டு போங்க. வாங்க வாங்க. ஜெபம் பண்ண விடுதாவளா நம்மள ஒரு 10 நிமிஷம். இனிமே எங்க ஜெபம் பண்ண? அவ்வளவு வேலையை செஞ்சு நான் டயர்ட் ஆகி போய் ஓஞ்சு போனேன். கொஞ்ச நேரம் போனை பார்த்தா தான் நமக்கு வந்து டென்ஷன் நிம்மதியா இருக்கும். யார் என்ன ஸ்டேட்டஸ் போட்டு விட்டுருக்கான்? பரவாயில்லையே, நல்ல ஐபோன்ல தான் செயின் வந்திருக்கு. நல்ல புது புது கலெக்ஷனா. ஏபிசி மால்ட்லாம் கிடைக்கி. இந்த மனுஷன் கிட்ட சொன்னா எங்க இருந்து வாங்கி தருவாரு? நமக்கு இதுல இருந்து அடைஞ்சது வர நமக்கு ஒரே வேலை தான். சோற பொங்கி குழம்பு வச்சு கூட்ட வச்சு காலையில எழும்புனதுல இருந்து ஒரு பைபிளை வாசிச்சோம் ஜோம் பண்ணிடுவோம்னு பார்த்தா முடியுதான் நமக்கு. இந்த வீட்டுல இருந்துகிட்டு வேலை செஞ்சே ஓஞ்சு போயிருவேன் போல. யாரோ என்னங்க எதுக்கு பரவாயில்ல இந்த பையனை கிளப்பி விட்டுருக்கானே? என்னங்க சும்மா இருங்கங்க. எவ்வளவு அவசரமா கிளப்பி விட்டுருக்கேன். பாலை கொடுக்கலாம்ல அந்த பையனுக்கு? உங்களுக்கு பாலை கொடுக்கலாம்னு சொல்லிதான் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் ஜோம் பண்ணலாம். நான் பார்க்க ஜோபம் பண்ண முடியல. பிடிக்கிறதுக்கு அந்த பையனுக்கு ஒரு சதை இல்ல. இப்ப பாருங்க வந்துட்டீங்களா? இப்ப உங்களுக்கு சோற பொங்கி குழம்பு வச்சு கூட்ட வச்சு ரொட்டியை போட்டு ஸ்நாக்ஸை வெட்டி மோர குழம்பு மோரை வச்சு ஜூஸை குடிச்சு என்ன வேலைலாம் நான் செய்ய வேண்டியது இருக்கு. இருங்க, அந்த ஃபைல எதுல வச்சேன்? ஃபைல்ல அந்த ஃபைல கூட உங்களால எடுக்க முடியாதாங்க? இதையும் நான் தான் உங்களுக்கு எடுத்து தரணுமா? வாங்க வாங்க டக்கு டக்குன்னு இந்தாங்க. இதுல சாப்பாடு சோறு குழம்பெல்லாம் இருக்கு. என்ன அப்புறம் இதுல கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இருக்கு. சாப்பிட்டுட்டு வாங்க பத்திரமா போங்க போங்க. இன்னைக்கு சீக்கிரம் வர பாருங்க. எதுக்கு சீக்கிரம் வரணும்? ஏன் நீங்களும் இன்னைக்கு ஜோம் பண்ணவே இல்லை? பைக்ல போற வழியிலயாவது ஜோம் பண்ணிட்டு போங்க. சரி சரி, நேரம் ஆயிட்டு வரேன். ஜோம் பண்ண முடியுதா? கடவுளே, இந்த வீட்டுல எப்படி ஒற்று அடைஞ்சு போய் கிடக்கு. ஒரு வீடு எப்படி இருக்கணும்? இன்னும் என்ன வேலைம்மா. சரி எப்படியாவது ஜோம் பண்ணிடுவோம். சோத்திரம் ஆண்டவரே. போன் வருது. எங்க அம்மா வேற நேரம் கெட்ட நேரத்துல. ஹலோ
எம்மா எம்மா நீ போன வைமா, பிள்ளைய கூப்பிடுறதுக்கு நேரம் ஆயிட்டு, போன வை. ஷோ கடவுளே, பிள்ளைய வர கூப்பிட போனோம், ஜெபம் பண்ணணும்னு வேறலாம் நினைச்சோம். பைபிள் வேற வாசிக்கணுமோ? பிறகு வாசிக்கேன் பைபிள், கொஞ்ச நேரம் ரீல்ஸ் பார்க்கேன். இந்த பிள்ளைகள் வீட்டுல இல்லாத நேரம் தான் நமக்கு நிம்மதியா எதையாவது ஒண்ண பார்க்கணும். இந்த கிச்சன் டிப்ஸ் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். பிரியா வேற வர சொன்னேன். பிரியா எங்க போனா? போன் அடிச்சு கூப்பிடுறேன். ஹலோ பிரியா, பிரியா வீட்டுக்கு வரேன்னு சொன்னால, நீ தாதருக்கு போய் என்னத்தையோ வாங்கிட்டு வந்தேன், அதை வந்து காட்டணும்னு சொன்னா. சரி நீ காட்டாண்டாம், அட்லீஸ்ட் ஒரு வாரம் வீட்டுக்காவது வரலாம்ல. வா வா, உடனே வா. என்ன அழகா இருக்கு சாரி. சரி சாரக்கா, வா பிரியா வா. பைபிள் முன்னாடியே வச்சிருக்கீல, வாசிச்சுட்டு இருக்கீல ஒரு நேரம். பைபிள் வாசிக்கவே முடிய மாட்டேங்குவா. காலையில எழும்புனதே லேட்டு பத்தியா, டப்பு டப்புன்னு எழும்பி பிள்ளைகளை எல்லாத்தையும் ரெடி பண்ணி கிளப்பி அனுப்புறதுக்குள்ள கண் முன்னாடியே வச்சுட்டு பைபிளே வாசிக்கிறேன். வாசிப்போன்னு சொல்லி வச்சிருக்கேன். இந்த பேரு ஆன்லைன்ல இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தேன், அழகா இருக்கு பத்தியா. ஆமா ஆமா, இந்த ஒரு 2 ட்ரெஸ்ஸை வாங்கணும் எப்படியாவது. நான் தாதர் போனேன் பார்த்துக்கோங்க. பெட்ஷீட் நல்லா இருந்துச்சு. காட்டு பாப்போம். போனா போல என்கிட்ட ஒரு வார்த்தை நீ சொல்லல. நீங்க என்னால எங்கேயாவது நான் கூப்பிட நேரம் பூரா நான் பிறகு வரேன்னு சொல்லுவீங்க. அதான் எங்க டைம் வேஸ்ட் ஆகிடுன்னு சொல்லிட்டு நானே போயிட்டு. அழகா இருக்கே போறவ, சூப்பரா. ஊருக்காரங்க ஏமாத்தி விடுதாங்க வீட்டுக்கு கொண்டு வந்து. ஆமா, இது போய் நம்ம பார்த்து எடுத்துடலாம்ல. பார்த்து எடுத்துடலாம் பத்தியா. நல்ல மழை பத்தியா, ஏகப்பட்ட மழை நமக்கு போறவே தேவைப்படுது. அப்புறம் கதையை கட்டியா, எங்க மாமியார் வருது 2 நாள் கழிச்சு. அப்ப விருந்துதான் தலையெழுத்து ஏன் தான் வார அவ்வளோன்னு இருக்கு. சி ஆளும் மண்டையும் என்ன சேர, எனக்கு டென்ஷனா இருக்கு. ஆனா பொம்பளை யாரையும் கூப்பிட்டா வா வா வாவான்னு கழிச்சு வராவ நல்லா உபசரிச்சு அனுப்புங்க. சும்மா கடை, உனக்கு தான் மாமியார் இருந்தா அதோட வழியெல்லாம் உனக்கு தெரியும். நான் வச்சுக்கிட்டு எவ்வளவு பாடுபடுதுன்னு தெரியுமா? அது எனக்கு 10 மணி ஆனா நம்ம எனக்கு ஒரு கிளாஸ் குழம்பு தந்துருவாங்க. நீங்க எழும்புதே 10 மணிக்கு, இதுல அவிகளுக்கு 10 மணிக்கு நம்ம நாஸ்டா ரெடி பண்ணி கொடுக்கணும். நம்ம இருந்து ரெஸ்ட் எடுப்போமா, இல்லைன்னா இவங்களுக்கு சோற குழம்பு ஆக்கிக்கிட்டு இருப்போமா? என்ன நமக்கு செவையா இருக்காமாச்சு. யாரு கூப்பிடுதா இவையில ஊர்ல இருந்துகிட்டு? சரி, இந்த சீரியல் பத்தி, அந்த சீரியல்ல எப்படி கதை போயிட்டு இருக்கோம்? அம்மா என்ன கொடுமைப்படுத்துதா அம்மா. அந்த நாத்தனாகாரி நல்லாத்தான் எடுக்கும், ஆனா ஒரு சின்ன கதை தான். அந்த கதைய இந்த தயாரிப்பாளர் டைரக்டர் இருக்கான் பாரு, அதை சப்பா எழுத்து என்ன தொடர்கதையா எடுக்கும். நான் அந்த சாட்சி பார்த்தேன்னா அதுக்குள்ள செத்து கண்ணா சொந்துட்டு, அதனால நாடகம் போயிட்டு. ஆமா, என்ன அழகழகா பாட்டு பாடு. பிரமோவை பார்த்து என்ன நடக்க போதோன்னு பார்த்து நம்ம இது பண்ண வேண்டியதா இருக்கு. ஆமா, அதுல வேற நிறைய ப்ரோக்ராம்லாம் வெளியிடுறோம் எல்லா டிவிலையும். நமக்கு வந்து சர்ச்சில் இருந்து யாரும் வீட்டுல வந்துடக்கூடாதுன்னு பயமா வேற இருக்கு. கள்ளத்தனமா கடந்து டிவியை பார்க்க வேண்டியது இருக்கு. இதுல வேற இந்த பாஸ்டர் சொல்லியிருக்காரு, ஒரு நாளைக்கு 5 அதிகாரமாவது வாசிச்சா ஒரு வருஷத்துல பைபிள் வாசிச்சு முடிச்சிடலாம். நீங்க வீட்டுல இருக்க உண்டான வேலையை அந்த வருஷம் சர்ச்சில் வாங்கிருக்கீங்களா பெரிய அண்டா? அண்டாவை என்ன வாசிச்சு முடிச்சுட்டீங்களா ஒரு வருஷத்துல பைபிள? அப்படின்னா டரக்குன்னு கையை தூக்கிடுவோம்ல. நம்ம வாசிக்கிறது அது எப்படி பாஸ்டருக்கு தெரிய போகுது? பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டா இருக்காவா? போ சரி, இவ்வளவு சொல்லி நல்ல ஐடியா தான் உங்களுக்கு. சரி, உங்களுக்கு எடுத்து வச்சுட்டியே, நான் கொண்டு வந்ததே சரி, நான் கொண்டுட்டு போறேன். அச்சா நீங்க விரிச்சே படுத்துருக்கீங்க. வந்தா பெருசா பைபிள் வாசிக்கலாம். நான் வாசிக்க ஏசப்பா பைபிள, நீங்க ஏன் கவலைப்படுத்திய? நான் வாசிக்கேன். 5 அதிகாரம் என்ன 5 அதிகாரம் 10 அதிகாரம் வாசிக்கேன். நல்ல பைபிளை வாசிக்கும் போதுதான் நமக்கு வந்து குளிர் அடிக்கி லேசா கொட்டாவி எல்லாம் வருது. சொல்றேன் ஆண்டவரே. வாசிக்க உட்கார்ந்தாலே குறுக்கெல்லாம் வலிக்கு அம்மா.
சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு படிப்போம். இதுல வேற ஒரு 2 அதிகாரம் இல்ல, 2 அதிகாரத்தை எங்க தாண்டின 4 வசனம் தாண்ட முன்னாடி நமக்கு தூக்கம் வந்துட்டு. இந்த பாஸ்டர் வேற பைபிள் வாசிக்கும் போது கையில ஒரு டைரியும் பெண்ணும் உட்கார்ந்துட்டு எழுதணுமா. எங்க இருந்து எழுத? ஒரு 5 நிமிஷம் படுக்கேன், படுத்தா தூங்கிடுவேன், போன் பார்க்கேன். ரெசிபி பார்க்கட்டா? ரெசிபி இளநீர் பாயாசம் பண்ணட்டா? ஹலோ, என்னங்க கேக்காங்க? சொல்லு சொல்லு. என்னங்க, உங்களுக்கு இன்னைக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயமோ? நான் எனக்கு பைபிளை வாசிச்சேன் பத்துக்கிடுங்க. வாசிச்சிட்டியா? ஆமா, வாசிக்கல. அதுக்கப்புறம் கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டு அப்புறம் நான் ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தேன்னா இளநீர் பாயாசம் ஒருத்தி பண்ணாலாங்க. உங்களுக்கு பண்ணி வைக்கட்டா? சரி பண்ணு பண்ணு. டேஸ்டா இருக்குமா குடிக்க? டேஸ்டா இருக்கும். நீங்க எங்க இருக்கீங்க? இப்ப 1/2 மணி நேரத்துல வீட்டுக்கு வரணுமே. ஆமா, இப்பதான் கிளம்ப போறேன். வாங்க வாங்க, வீட்டுக்கு வர வழியில மில்க் மேட் ஒண்ணு வாங்கிட்டு வாங்க, சரியா? சரி வாங்கிட்டு வரேன். அவ்வளவு வலிக்கு வேலை செஞ்சு கஷ்டம். வேலை செஞ்சே தூங்கியா? தூங்குனா எங்கங்க நான் தூங்குனேன்? தூங்கவே இல்லை தெரியுமா? அவ்வளவு வேலை, வீட்டுல வேலை செஞ்சு விரலெல்லாம் வலிக்கு. டாக்டர் ஓடி ஆடி வேலை செய்யுங்காரு. சரி ஓகே. சரி, இப்ப போட்டு எதுக்கு ஜோம் பண்ணணும்? ஒரு 5 ஒரு இளநீர் பாயசம் ஆக்கி ஒரு 1/2 மணி நேரம் ஆகுமா? 1/2 மணி நேரம் கழிச்சு ஜோம் பண்ணுவோம். என்ன நாளா முடிஞ்சு போச்சு, இன்னும்லாம் நைட்டு கிடக்கு. வாங்க ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஹாய் மம்மு கிட்டே. அம்மா 5 மினிட்ஸ் தானே லேட்டா வந்தேன். அதுக்குள்ள நீ ஸ்கூல்ல இருந்து எதுக்கு அழுத? ஸ்நாக்ஸ் எல்லாமே சாப்பிட்டுட்டியா? ஹோம்ஒர்க் எழுதுனியாமா? இதை போய் அங்க போட்டுட்டு வந்து மோரியில போமா, வாஷ் பேஷன்ல போய் போட்டுட்டோம். போட்டுட்டு வாங்க, போங்க போங்க போங்க. ஹோம்ஒர்க் எழுதுனானா இவன்? எதுக்கு இப்படி புக் இன்கம்ப்ளீட்டா வச்சிருக்க? டீச்சர் சைன் போட்டிருக்காவ. வா, 5 நிமிஷம் ஜோம் பண்ணலான்னு பார்த்தா நீங்களாம் விட மாட்டீங்களே. ட்ரெஸ் மாத்தணும். ஐயோ, வா, எலும்பு எலும்பு அழகு. காலையில இருந்து எப்படியாவது ஜோம் பண்ணிடலாம் நானும் பார்க்கதான் செய்வேன். எங்க உன்னையும் உங்க அப்பாவையும் மேய்க்கதே எனக்கு ஒரு பெரிய டாஸ்க் ஆகி போச்சு. எப்படியாவது உனக்கு ரெடி பண்ணி டக்கு டக்குன்னு உனக்கு சாப்பாடை கொடுத்துட்டு ஜோம் பண்ண உட்காரணுமா? ஜானி ஜானி சொல்லு. ஜானி ஜானி எஸ் பாப்பா. Eating sugar, no papa. Telling lie, no papa. Open your mouth. Ha ha ha. Put. Take that. வேற இன்னைக்கு ஜான்சி டீச்சர் உனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? ஏபிசிடி சொல்லி தந்தாங்களா? ஓகே, வாங்க சாப்பிடுவோம் நம்ம. டக்கு டக்குன்னு சாப்பிடணும். அம்மாக்கு ஜோம் பண்ணணும்ல. கொஞ்சம் வச்சோம்மா. போன் வச்சு தரட்டா? போன் வச்சு தரட்டாமா? ரைம்ஸ் சொல்லுமா. ஜீவ பாபா பிளாச் அடிக்கட்டா? நீ டென்ஷன் படுத்தாத, நான் சொல்லிட்டேன். அவன் அப்பாடா ஒரு வழியா வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சப்பா. பெருமூச்சு விட்டாச்சு வேலையை பார்த்து. இப்பயாவது
பைபிள வாசிச்சிருவோம். 118வது சங்கீதத்துல நிப்பாட்டினேன். சரதாக்கா, சரதாக்கா, வா 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 பிரியா வா. ஹாய் எல்ரீனா தங்கா, வா உட்காரு உட்காரு. மேல வீட்டுல ஒரே சண்டையா இருந்தலாம். நீங்க ஏன் வெளியவே வரல? நானும் உங்க மாமியார் தான் வந்துட்டு போல. நீங்க வீட்டை விட்டு வெளியே வராம இருக்கிய போல நினைச்சிட்டேன். மேல் வீட்டுல சண்டையா? ஐயோ கடவுளே, எப்படியாவது 118வது சங்கீதத்தை வாசிச்சிடணும்னு நானும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன சத்தம் அடிச்சு கல்லி ஃபுல்லும் ஆட்கள் கும்பிட்டுட்டு நீங்க மட்டும் தான் வரல. பார்த்தேன், சண்டை நடக்கிறத பார்த்து கேட்டேன். அதுக்கப்புறம் அந்த சண்டையை போய் பார்க்கணும், பிறகு நமக்கு நேரம் வேஸ்ட் பத்தியா. அதனாலதான் சரி போட்டுன்னு காலையில இருந்து ஜோம் பண்ணல, அதான் ஜோம் பண்ணணும்னு நினைச்சேன். சரி விடு, நீ என்ன குழம்பு வச்சா இன்னைக்கு? கருவாட்டு குழம்பு தான். கருவாட்டு குழம்பு எனக்கு சாப்பிடணும் நாசானே. எங்க வீட்டுக்காருக்கு கருவாட்டு குழம்பே பிடிக்கும். மாமியார் வரலையா? அப்ப இன்னும் எங்க மாமியார் வந்திருக்கு, குழந்தை வீட்டுக்கு போயிருக்கு. இன்னும் ஒரு வாரம் கழிச்சுதான் இங்க வரும். பேச்சு மூச்சு இல்லையே, கப்பு சிப்புன்னு இருக்கிய. மாமியாருக்கு பயந்து அதை போட்டு கொடுத்து உபசரிக்கான்னு நினைச்சிட்டேன். இல்ல இல்ல, குழந்தை வீட்டு பேருக்கு ஒரு வாரம் கழிச்சு வரும்னு சொல்லியிருக்காவ. ஓ மக வாயெல்லாம் துடு துடுன்னு வருது. நல்லா நல்லா பேசுவா. அடியா அம்மா தாத்தா தாத்தா சொல்லுமா தாத்தா. உனக்கு உன் மோளுக்கு எப்படி உன்னை அடையாளம் தெரியுதுன்ட்டு நடப்பானா? நட்டமா எந்திரிச்சு நிக்கா இப்பதான். அடியா மே மாசம் சேர்ந்து ஊருக்கு போயிருவோம். சேர்ந்து டிக்கெட் எடுத்துருவோம். என்ன சரி, அப்புறமா அதுக்கு முன்னாடி ஷாப்பிங் போவோம். போகணும், ஒரு நாள் 10க்கா போகணும். ஜான்சேகாயும் கூட்டிட்டு போகணும். ஊருக்கு போகணும்னு நினைச்சாலும் ஏகப்பட்ட ரூபா ஆகுது. கூட்டில வந்து புருஷமாரெல்லாம் கூட்டு போக கூடாது. ஆமா, நமக்குன்னா கூட பரவாயில்ல. நம்மள போட்டு அதை எடுக்காத இதை எடுக்காதுன்னு சொல்லி எதையாவது சொல்லிட்டு, அதையாவது பரவாயில்ல. என் வீட்டுக்காரெல்லாம் ஆக மோசம். ஏதாவது ஒரு கடைக்கு போய் பிடிச்சதை வாங்கணும்னா அவன் சொல்லிடுவான் உங்க சைஸுக்கு இல்லைன்னுருவான். உடனே எங்க வீட்டுக்காருக்கு வந்துடும், உன் சைஸுக்கு எந்த உலகத்துக்கு போனாலும் கிடைக்காது தெரியுமா. வா எல்ரான் கூட விளையாடுதியா? எல்ரான் வாமா வா. பாப்பா வந்திருக்கா பாரு. பாப்பா எல்ரான் வாழ. எல்ரான் எல்ரான் வா. பாப்பா பாப்பா வந்திருக்கா பாரு. பாப்பா பாப்பா கூட விளையாடுங்க. பாப்பா கூட விளையாடுங்க. சாக்லேட் கொடுங்கம்மா, பாப்பாக்கு சாக்லேட் கொடுப்போமா. தா தா ஒன்னே மாதிரி வருவாமா. ஆனா இவா வீட்டுக்கு ஒருத்தர் மாதிரி இருக்கணுங்களா? குடுமா குடுமா. பாப்பா கேட்க பாரு. குடுமா பிச்சு பாப்பா சாக்லேட் பிச்சு கொடுங்க. எல்ரீனாக்கு இந்தாங்க. பாப்பாக்கு ஏதாவது விளையாட்டு ஜாமான் எடுத்துட்டு வா போ. அங்க போய் விளையாட்டு ஜாமான் எடுத்துட்டு வா பாப்பாக்கு போ. தாத்தா 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 சாப்பிடுங்கம்மா எல்ரீனா. பிறகு வேற சொல்லு. வேற என்ன, அடிச்சு விட்டா அங்க ரத்தமா வந்துட்டு இருந்து மேல் வீட்டுக்காரன் புருஷன் போட்டு பொட்டாடி அடிச்சு விட்டா ஒரே ரத்தம் நிக்கவே இல்லை. அடிக்கட்டு நல்லா. அவளுக்கு இங்க இருந்து இதுவரை வாய்க்கு அவ அடி வாங்க வேண்டியதான். வாயே உடச்சிருந்துருக்கணும். தப்பு பண்ணி மாமியார் தான் நல்ல சந்தோஷமா இருந்துச்சு. அவளுக்கு ரத்தம் வடிய வடிய என்ன வடிட்டுன்னு அவ பாட்டு நின்னா பாக்கணும். ஏன் இரு ஒரு நிமிஷம். இப்ப நாடகம் போடுவான். மறந்து போன பேரு ரிமோட் எங்க? நீ பாரு, நான் எங்க வீட்டுல போய் படுத்து கிடந்து பார்க்க ஒரே குறுக்கு வலிக்கு. இரு நாடகத்தை பாத்து இருந்து பாருமா. நாடகத்தை போடுவானா? 18வது சங்கீதத்தை 118 படிக்கணும். சரி பிறகு படிப்போம், நாடகத்தை பார்ப்போம். ஆட பாவி, பொம்பளைக்கு ஆவாளாமா இவா. இப்படி கடந்து ஏசுதால ஒரு சோர பொங்க தெரியலன்னு. எப்படியாவது இப்ப ஜோம் பண்ணிடணும்பா. டைம் ஆயிட்டு. நாடகத்தை பார்த்து 3 மணி நேரம் நாடகம் பார்த்துருக்கேன். ஜோம் பண்ணிருந்தேன் எப்படியாவது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 இயேசப்பா, ஸ்தோத்திரம்ப்பா. இந்த நாளை எனக்கு ஆசீர்வதித்ததற்காக நன்றி இயேசப்பா. நம்ம ஜோம் பண்ண உட்கார்ந்தாலே இந்த போன் என்னைய தொந்தரவு பண்ணும்.
ஹலோ. ஹலோ சொல்லுங்கங்க. சரி, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கியோ? நான் இப்பதான் ஜோமன்ல உட்காந்து சோத்திரத்தை சொன்னேன். சொல்லுங்க. சரி, நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். உனக்கு பிடிச்ச வெங்காய பஜ்ஜி சமோசாவும் வாங்கிட்டு வரேன். வெங்காய பஜ்ஜியா? அப்ப இருங்க, நான் உங்களுக்கு இப்பவே சாயா போடு. 5 நிமிஷத்துல வந்துருவேன். டக்குன்னு போடு. சூடா இருக்கா? சூடா இருக்கு. அடுப்புல இருந்து இறக்கையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆவி பறக்குது அதுல. சரி, நான் உங்களுக்கு இஞ்சி டீ போடுறேன். இஞ்சி டீ. மழை நேரம்னோடனே சூடா வாங்கியிருக்கேன். உடனே இஞ்சி டீ போடு. சரி. பெறவாட்டி ஜோம் பண்றேன். பஜ்ஜி தான் நமக்கு முக்கியம். சாரு, வாங்கங்க. நீங்க வரவும் கரெக்டா இருக்கலாம். உட்காருங்க. சாயா குடிங்க. சுட பஜ்ஜி நல்ல சூடா இருக்கு. சாப்பிடு. எல்லாம் உனக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். எல்ரோன் எங்க? எல்ரோன் வாமா, அப்பா உனக்கு பிடிச்ச முறுக்கு வாங்கியிருக்க முடியா? அவன் அந்த ஜுவேட் பிள்ளை கூட கிடந்து விளையாண்டுகிட்டு இருந்தான். மாமா தங்க நான் முறுக்கு பிடிக்கணும். முறுக்கு நான் பக்கத்து வீட்டுல பிரியாக்கா இருக்காங்கல்ல, பிரியாக்கா பாப்பாக்கு கொடுத்துருவோடியா? சரி, நான் அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். சமையல் என்ன பண்ணனியோ? சமையல் இனிமேல் தாங்க பண்ணணும். நேரம் ஆயிட்டு. காய் வாங்கி நீங்க வெட்டி தாங்க நான் குழம்பு வச்சிருந்தேன். சரியா? இல்லைன்னா ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டு படுத்துருவோமா இன்னைக்கு? சரி, இஷ்டம். நான் ரொம்ப டயர்டா இருக்கேங்க. படுத்து தூங்கிட்டோம்னா வேலை முடிஞ்சுங்க. இந்த சாயாவுக்கும் இந்த முறுக்குக்கும் அடடா என்ன வேலை. பாத்திரத்தெல்லாம் விளக்கி முடிச்சு இப்பயாவது ஜோம் பண்ணணும். காலையில இருந்து ஜெபமே பண்ணல. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் இயேசுப்பா. ஸ்தோத்திரம்ப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் இயேசுப்பா. ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த குறும்படத்தை பார்த்த பிறகு ஆண்டுடைய வார்த்தையை சொல்ல ஆண்டு கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நீங்கள் இந்த ஆர்பிடி மும்பை என்கிற சேனலை நீங்கள் தொடர்ந்து பார்த்து வெளியிடுகிற நாடகங்களை பார்த்து நீங்கள் அநேகர் ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதற்காகவும் அநேகருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மாற்றங்களை கொண்டு வருகிறது எண்ணி நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து இந்த ஊழியத்தை நீங்கள் ஸ்தோத்திரம் தாங்கி இது அநேகருக்கு நீங்கள் அனுப்பி தேவராஜ்யத்தை கட்ட உங்களை அன்போடு அழைக்கிறேன். 1 மணி நேரம் என்கிற தலைப்பில் ஒரு நாடகத்தை வெளியிட ஆண்டவர் உதவி செய்தார். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் நம் வாழ்க்கையில் 24 மணி நேரம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒரு நாள் 24 மணி நேரம் ஆண்டவர் கொடுத்து அந்த 24 மணி நேரமும் நாம் நம்முடைய ஒவ்வொரு செய்கைகளையும், நம்முடைய ஒவ்வொருடைய பிரயாணங்களையும், நம்முடைய ஜீவனையும் ஆண்டவர் பாதுகாத்து வருகிறார். 24 மணி நேரமும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வருவது கிருபையே. ஒவ்வொரு இடத்துக்கு நாம் போகும்போதும் வரும்போதும் நம்மை பாதுகாக்கிறார். இரவு தூங்கி நாம் விழிப்பது தேவ கிருபையே. எனவே 24 மணி நேரம் ஆண்டவர் தந்திருக்கிற அந்த நாளுக்காக நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும், ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார், ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். அதற்கு மேலாக எப்போ அவருடைய பாதுகாப்பை நம்ம உணர முடியும், எப்போ ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறது அவர் விரும்புவார், எப்படி அவர் நம்மை பாதுகாக்க ஓடி வருவார், அதற்கு முன்பதாக நாம் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவருடைய பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க, நாம் பலனாய் நிற்க, நம் குடும்பத்தில் சமாதானமாய் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வேதத்தை நீங்கள் வாசிக்கும் போது மத்தேயு 26
அதனுடைய 40-41 வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். அவர்கள் அப்படின்னா சீஷர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? 41, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலகீனம் உள்ளது என்றார். பாருங்க, இயேசு தம்முடைய சீஷர்கள் அவரோடு கூட எங்கே போனாலும் அழைத்து செல்லுகிறார். ஊழியத்தின் காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். எப்படி ஜெபிக்கணும், எப்படி ஊழியம் செய்யணும், எப்படி சுகமாக்கணும், எப்படி பிசாசை விரட்டணும், எப்படி மற்றவங்களை நேசிக்கணுங்கிற எல்லா காரியங்களையும் கற்றுக் கொடுக்கிறார். இதில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், 3 பேரை அழைத்து நீங்கள் என்னோடு கூட விழித்திருங்கள், நீங்கள் என்னோடு கூட 1 மணி நேரம் விழித்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ 1 மணி நேரம் தேவனோடு கூட செலவிட வேண்டும் என்பது ஆண்டோட விருப்பமாக இருக்கிறது. 24 மணி நேரத்தில் 1 மணி நேரம் கர்த்தருக்காக நாம் கொடுக்க வேண்டும் என்பது ஆண்டோடைய ஆசை. அது ஆண்டவர் சொல்றார், 24 மணி நேரத்தில் 1 மணி நேரம் என்னோடு கூட நீ செலவிட முடியுமா? ஏன் உன்னால் முடியலை என்று சொல்லி பேதுருவிடத்தில் கேட்கிறார். அப்படியே கேட்டுவிட்டு அவரிடத்தில் கண்ட ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, அவர்கள் மாம்சம் பலகீனமாக இருக்கிறது, அவர்களால் ஜெபிக்க முடியலை. 1 மணி நேரம் விழித்திருந்து அவங்களால ஜெபிக்க முடியலை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள்ள இருக்கிற ஆவியையும் நான் பார்க்குறேன், மாம்சத்தையும் பார்க்குறேன். உன் ஆவி உற்சாகம் உள்ளது, நான் மாம்சம் பலகீனமாக இருக்கிறது. அப்போ தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவர் இந்த நாடகத்தின் மூலமாக உங்களோட தெளிவாய் பேசுகிறத நான் உணர்கிறேன். இதை பார்க்கிற அநேகர் கிறிஸ்துவர்கள் இப்படி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காலையில் எழும்பி நம்ம ஜெபிக்காம வேதத்தை வாசிக்காம இப்படி தான் நம்முடைய உலக காரியங்களிலேயும் உலக வேலைகளிலேயும் நம்ம ரொம்ப பிஸியஸ்ட் ஒரு மேனாக பிஸியஸ்ட் ஒரு உமனாக நம்ம காண்பித்து கொண்டிருக்கிறோம். காலையில் எழுமணிலிருந்து ஆமேன் பிள்ளைகளை கவனிக்கிற வேலை சரியாக நடக்கிறது, புருஷனுக்கு கொடுக்கிற வேலை சரியாக நடக்கிறது, உங்களுக்குண்டு நீங்கள் கொடுக்குற ரெஸ்ட் உங்களுக்கு சரியாக கிடைக்கிறது. ஆமீன், என்னென்ன காரியங்களோ அது எல்லாமே கரெக்டாக நடக்குது, ஒரு வேளை தடைப்படலை. ஆனால் உங்களை படைச்ச ஆண்டவர், நம்மை உருவாக்கின ஆண்டவருக்கு நாம் கொடுக்கிற நேரம் எவ்வளவு? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஆண்டவரே சொல்லுகிறார், என்னோடு கூட 1 மணி நேரம் நீ இருக்கக்கூடாதா? அவர் மிகுந்த பாரத்தோடு எதிர்பார்க்கிறார். அந்த நாடகத்தை பார்த்தீங்களா? காலையிலிருந்து இரவு வரைக்கும் இயேசு சுவாமி உங்களை பார்த்துட்டே இருக்கிற, என் பிள்ளை எப்போ ஜெபம் பண்ணும், என் பிள்ளை எப்போ வேதம் வாசிக்கும், என்னோடு கூட எப்போ அமர்ந்திருக்கும், அவன் ஜெபம் பண்ணும்போது நான் கேட்கணும், அவன் ஜெபம் பண்ணுற சத்தத்தை நான் கேட்கணும், உன் சத்தம் எனக்கு இன்பமாக இருக்கிறது என்று சொல்லி உன்னத பட்டில் வாசிக்கிறோம் அல்லவா? தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை தேடுகிறார். உங்கள் வீட்டில் ஒவ்வொரு நாளும் அவர் உலாவி கொண்டிருக்கிறார். நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் அவரோடு கூட அமர்ந்திருந்து அவரோடு கூட நேரத்தை செலவிட வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் நீங்களோ வேதம் வாசிக்காம ஜெபிக்காம கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம 1 மணி நேரம் கூட கொடுக்க முடியாம உலக காரியங்களில் வேலை செய்து ஆமேன் உலக காரியங்களில் நேரத்தை பொழுதுபோக்கு வீணாய் செலவழித்து கடைசியில் கர்த்தருக்கு கொடுக்க மறந்து விடுகிறோம். கடைசியில் அந்த நாடகத்தில் அவர் துக்கமுகத்தோடு திரும்பி போகிறார். வசனம் சொல்லுகிறது, நீங்கள் மீட்கப்படும்படிக்கென்று பெற்றுக்கொண்ட முத்திரை ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் துக்கப்படுத்தாதிருங்கள். ஆண்டவரை நம்ம துக்கப்படுத்தக்கூடாது, ஆண்டவர் வேதனைப்படுத்தக்கூடாது. தெய்வ பிள்ளைகளை, நம்ம ஒழுங்க ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம குடும்பத்தில் சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி நிரம்பி வழியும். சில நேரங்களில் போராட்டம் வரும், பிரச்சனை வரும். நீங்கள் நினைக்கலாம், நான் நல்லா ஜெபிக்கிறேன்னு ஏன் எனக்கு போராட்டம் வருகிறது? தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் நல்லா கண்டுகொள்ளணும். சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோவுக்கு போராட்டம் வந்த பிறகு ஆண்டவர் அந்த போராட்டத்தின் உள்ளதான் வந்து ஆண்டவர் கிரியை செய்தார். அந்த 7 மடங்கு அக்கினி சூளையில அவர்கள் இறங்க தன்னை அர்ப்பணித்தார்கள். அதற்கு பிறகு தேவனுடைய செயலை கண்டார்கள். ஆமீன். தானியேலை சிங்க கபில போட்ட பிறகுதான் கர்த்தர் அற்புதங்களை செய்தார். அதனால தேவ பிள்ளைகளே, வாழ்க்கையில் சோதனைகளும் பிரச்சனைகளும் வரும் பொழுது சோர்ந்து போகாதிருங்க. பிரச்சனை நடுவில் கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் சூழ்நிலைகளின் நடுவில் உங்களை காப்பாற்றவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார்.
உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல விதமான போராட்டங்களின் நடுவே அவர் உங்களை விடுவித்து உங்களை ரட்சித்து அவர் ஜீவனுள்ள தேவன் என்பதை உங்களுக்கு நிரூபித்து காண்பிக்க ஒரு ஆயத்தமாக இருக்கிறார். அவர் எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்றுதான், என்னோடு கூட 1 மணி நேரம் விழித்திருங்கள். மார்க் 1:35, லூக்கா 5:16, லூக்கா 6:12. இயேசு ஜெபிக்கிறார், தனியாக போய் ஜெபிக்கிறார். மத்தேயு 6:6 சொல்லுகிறது எப்படி ஜெபிக்க வேண்டும். நீயோ உன் அறை வீட்டுக்குள்ள பிரவேசித்து அந்தரங்க கதவை பூட்டி நீ ஜோமனன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நீ ஜோமன நான் வெளியரங்கமா பதில் கொடுப்பேன். இதுதான் ஆண்டுடைய வாக்கு தத்துவம். இன்னைக்கு ஜெபிக்க முடியாம ஆமென் அநேக நேரம் நம்ம உலக வேலைகளை சொல்லி உலக காரியங்களை காண்பித்து சாக்கு போக சொல்லி கடைசியில் ஜெபிக்க மறந்து விடுகிறோம். பிசாசு வேதவசனம் சொல்லுகிறது அவன் சோதனைக்காரன். ஆண்டு சொல்ற நீ சோதனைக்கு உட்படாத. அவன் சோதனைக்காரன், அவன் சோதிப்பான், உன்னை ஜெபிக்க விடாம தடுப்பான், வேதத்தை வாசிக்க விடாம தடுப்பான். அதையெல்லாம் மேற்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. நாம் எழும்பி சத்துருவின் வல்லமைகளை முறியடித்து பிசாசுக்கு எதிர்த்து நின்று அவனை துரத்தி நாம் ஜெபிக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நான் கட்டாயம் ஜெபம் பண்ண ஆண்டவரே, வேதத்தை வாசிப்பேன் ஆண்டவரே, இனி நான் உங்களை துக்கப்படுத்த மாட்டேன் ஆண்டவர் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிற எல்லா பிள்ளைகளும் இன்றைக்கு நீங்கள் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஒரு விஷயம் ஆண்டவர், இந்த நாடகத்தின் மூலமாய் நீர் எங்களோடு பேசுகிறதற்காக நன்றி அப்பா. அநேக முறை இந்த நாடகத்தை போல நானும் வாழ்கிறேன். என்னால் ஜெபிக்க முடியலை, சோர்வில் விழுந்து விடுகிறேன். உலக வேலைகளை காரணம் காட்டி சாக்கு போக்குகளை காரணம் காட்டி நான் கடைசியில் என்னுடைய குடும்பத்தில் எல்லா வேலையும் நடக்குது, மாம்ச பிரகாரமாக எல்லா காரியம் நடக்குது. ஆனால் ஆவிக்குரிய காரியத்தில் ஜெபிக்கிறதுக்கு மாத்திரம் நான் தடைகளாகி மாறிவிடுகிறேன். அதற்கு மாத்திரம் என் நேரத்தை நான் சரியாக செலவழிக்க மறந்து விடுகிறேன். ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவ பிரசன்னம் இறங்கி வரட்டும். ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவ ஆவியனுடைய வல்லமைப்பை இறங்கி வரட்டும். லூக்கா 18 அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது நீங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்று ஒரு ஓமை சொல்லிக் கொடுக்கிறார். தேவ பிள்ளையை நீ ஒருபோதும் சோர்ந்து போகக்கூடாது. உன்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமீன். பேதுரு, யாக்கோபு, யோவானை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஆமீன். அவர்கள் ஜெபிக்க அந்த நாட்களில் சோர்வுற்று இருந்தார்கள். ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மறுபடியும் ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது, ஆமீன், தேவனுடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்த பொழுது அவர்கள் மூலமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். அதே போல இன்றைக்கு சோர்வுற்று இருக்கிற நீங்க அப்படியே சோர்வுற்று போகக்கூடாது. நீங்க பேதுருவை போல எழுமணும், யாக்கோபு யோவானை போல நீங்க எழுமணும். நீங்க எழும்பி ஜெபிக்கும் பொழுது பேதுருவை போல கர்த்தர் உங்களை வல்லமையான ஊழியக்காரரை மாற்றுவார். ஒரு ஊழியக்காரியாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவார். உங்களை அபிஷேகம் பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பார். அரை வீட்டுக்குள்ள நீங்க கதவை பூட்டி நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் வெளியரங்கமான பதில் உங்களுக்கு தந்துட்டே இருப்பாரு. உங்க வாழ்க்கையில நடக்காத எல்லாம் நடக்கும். ஜெபம் பண்ணி பாருங்க. டெய்லி ஒரு நாள் விடாம வேதத்தை வாசித்து ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தருடைய செயலை கண்டு நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். ஆண்டவரே, ஜெபிக்க விடாதபடி தடைகளையும் சாக்குப்போக்கான காரியங்களை சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது கர்த்தர் உணர்த்தலை கொடுத்து உணர்வின் ஆவியை கொடுத்து ஆண்டவரே இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆண்டவரை பக்கமாக இழுப்பீராக. சாத்தான் ஆண்டவரை சோதித்து ஆண்டவரை பலகீனத்தை கொடுத்து சோர்வை கொடுத்து ஆண்டவரை அவன் பக்கமாக இழுத்து கொள்ளுகிறான். கர்த்தரோ இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளை பக்கமாக இழுத்து கொள்ளுவீராக. அப்படிப்பட்ட ஒரு வல்லமைப்பை இறங்குகிறது. இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்க. அந்த வல்லமை இறங்குகிறது, அந்த உணர்வுள்ள ஆவி இறங்குகிறது. ஜெபிக்கணுங்கிற ஒரு வைராக்கியம் இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்புவதாக. சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு வாலிபர்கள் வரைக்கும் பெரியவர்கள் வரைக்கும் ஆண்டவர் இதை பார்க்கிறவர்கள் ஜெபிக்கணும் என்கிற உணர்வோடு இன்னைக்கு எழும்பட்டும். இன்றிலிருந்து 1 மணி நேரம் ஜெபிப்பென்கிற ஒரு உறுதியான ஒரு தீர்மானத்தையும் உறுதியான ஒரு உடன்படிக்கையும் பண்ண கர்த்தர் உதவி செய்வீராக. ஒருபோதும் தேவனை துக்கப்படுத்தாதபடிக்கு, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரை எங்களுக்கு உதவி செய்யும். உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இதை பார்த்து எல்லா பிள்ளைகளையும் பிளஸ் பண்ணுங்க. இயேசுவின் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நிச்சயமாகவே கர்த்தர் ஜெபத்தை கேட்டு உங்க வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வருவார் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து அந்த சேனலை பாருங்க. வெள்ளிக்கிழமை தோறும் இரவு 8லிருந்து 9 மணி வரை லைவ் ஜெபம் நடத்துகிறேன். அதில் இதுவரைக்கும் அவனுடைய கிருபையினால 150 சாட்சிகள் கர்த்தர் எழுப்பியிருக்கிறார். நீங்களும் பார்க்காதவர்கள் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சகல போராட்டத்திற்கும் சத்துருவின் வல்லமைக்கும் ஆமென் சகல விதமான சாபங்களுக்கும் வியாதிகளுக்கும் ஆண்டவர் விலக்கி உங்களை ஆசீர்வதித்து இந்த ஜெபத்தின் மூலமாய் நன்மை செய்வார். பார்க்காதவர்கள் பாருங்க. தொடர்ந்து இந்த சேனலை அநேகருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.